காலையிலே பலரும் வந்து கேள்வி கேட்டார்கள், அண்ணா 500 கோடி வீடை நீங்கள் வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாமா என்ன? எங்கேயே அந்த செய்தியை பார்த்தேன், ஊடகத்தில் இருக்குன்னு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறதுன்னா 10 கோடி வீடு கட்டி 400 கோடியாக வந்து பேங்க்கில் போட்டுட்டு நிம்மதியாக எந்த வேலையை செய்யாமல் வீட்டில் ரிட்டையர் ஆகிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதை இங்கு உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது, ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார் என்று நினைத்து விடுவார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு. யூ ஷுட் பி எஜுகேட்டட், யூ ஷுட் பி நாலேஜபிள். நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ, பத்திரிகை செய்தியை வெளியிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடக்கின்ற நடப்பையை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். இங்கு சீமான் பேசும்போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று, செய்தியாளர்கள் என்றும் நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற சீமான் அவர்களே, உங்களுக்கும் இந்த நம்பிக்கை வரும், இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. இங்கே ஒன்றை மட்டும் சொல்லணும், அது வியூஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் நியூஸ். நியூஸ் ஹேஸ் டு பி நியூஸ். அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லும் போது அது திசை திரும்பி வேறெங்கோ சென்று கொண்டு இருக்கிற ஒரு காலத்தில் நான் பயணித்துக் கொடுக்கிறோம், மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு வாட் எவர் யூ சி இன் யூர் மொபைல் போன்ஸ் ஆர் இந்த சேனல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் இவ்வளோ வந்துருச்சு. பெரிய லெவலில் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இந்த செய்தி உண்மையதானா இல்லையா என்பதை நான் புரிந்து கொள்வதே மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் சில பல சீமானை பார்ப்பேன். இங்கே நான் பேசும்போது கட்சி சார்பற்று எந்த ஒரு கட்சிக்கு இல்லாமல் நான் பொதுவாக பேசும்போது சீமான் கேட்கிற சில சமயம் நான் பார்ப்பேன், கோபமாக கேட்பார், நீங்கள் அந்த செய்தியை பார்த்தீங்களான்னு கேட்பார். நமக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும். ஏன்னா உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை எங்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுகிறது. அது கோபமாக கடுஞ்சொல் சொல்வதற்காக அல்ல. நீங்கள் கேட்கும் போது have you done your homework? நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது, அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. எனக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்துடன் பழகும் போது இவர்கள் உறுதியாக, ஏன்னா 27 ஆண்டுகள் அவர்கள் பத்திரிகை நடத்திருக்கிறார்கள். அதன் பிறகு இனிமே இது டிஜிட்டல் உலகம் என்று மாறும்போது நாமும் மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக நம்பிக்கை மலேசியாவில் உலா வந்திருக்கிறது. இப்போது சிங்கப்பூர், சென்னை, அதாவது தமிழ்நாடு, இந்தியா, துபாய் செல்ல இருக்கிறார்கள். சீமான் அவர்கள் சொன்னது போல வேறாக பல நாட்களும் நீங்கள் செல்ல வேண்டும். நம்ம தமிழ் சமுதாயத்தையும் இந்திய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக நீங்கள் ஆரம்பித்திருக்க நேரம் தேர்தல் காலம். நல்ல அட்வைசர் சாகுல் அவர்கள் உன்னிப்பாக அனைவருடன் பேசி எப்போ இந்த நம்பிக்கையை நாம் தமிழகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறந்த ஒரு அறிவுரை கொடுத்து, தேர்தல் களத்திலே பல செய்திகள் இருக்கும், உண்மைகளும் இருக்கும், பொய்களும் இருக்கும், எதை சிறப்பாக போட வேண்டும் என்பதை அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு, அவங்கள்ட்ட பேசும்போது தெரியுது, இந்த குடும்பத்தில் நான் பழகியிருக்கேன், எதையும் உண்மையாக பேசுவது மட்டும்தான் அவளுக்கு தெரிகிறது என்பது நிச்சயமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஊடகம் மட்டுமல்ல, நீங்கள் சரியான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, நல்லவைகளை எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி வருகை தந்த அனைவருக்கும் சாகுல் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.